ஹேகேஸ் ஹாப்பி மார்னிங்னா இந்த கோவிலில் இந்த தாத்தா பாட்டியை பார்த்தங்க. இந்த தாத்தா அந்த பாட்டி கையை விடவே இல்லைங்க. கோவில் சுற்றி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஃப்யூச்சரில் என் ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உங்கள் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பூவெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தா நான் போட்டி போடுறாங்க. உடச்சி கூட கொடுக்கவே இல்லை. சரி நான் அப்படியே கொடுத்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன். போயிட்டு டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டா லேட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி வெண்ணெய் டைமுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ இல்லையோன்னு எடுத்துகிட்டு போனால் கோவிலில் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வெண்ணெய்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தாமா வச்சோம், மீதியே பிரசாதமாக அப்படியே கொடுத்துட்டு போகிறோம். நீ இந்த தட்டில் வச்சிருன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு அக்கா என்னை கேட்டாங்க, ஏமா இன்னைக்கு லேட்டு கோயிலுக்குன்னு வெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வர வேலைக்கு லேட் ஆகிடுச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். அந்த ஐயர் என்னை பார்த்து கேட்டார், வீட்டில் எடுத்தியாமான்னு. ஆமான்னு சொன்னேன். சத்தியமாக மனசார சொல்கிறேங்க, இந்த உருண்டையில் பாதி உருண்டையை புட்டு அவருக்கு வச்சாங்க. அப்போ தாங்க எனக்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தேனே சொல்லலாம். அதை வச்ச உடனே தாங்க எனக்கு ஒரு தெம்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள்லாம் இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வெண்ணெய் சாத்தினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.